என்னடா அது சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சோஷிகன். திஸ் இஸ் யோகிதா. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த பாட்டு வந்து கிளிம்ப் வந்து அதாவது எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை பார்க்கல. ஏன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இது பார்க்கறதுக்காக இல்லை, டைம் இல்லை. சரி, என்ன பார்க்க போறோம்? ஸோ இந்தியன் டூல இருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு, அது பார்க்க போறோம். ஓகே. அண்ட் இந்த பாட்டு வந்து நேற்று தான் வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்கு இந்த பாட்டுக்கு. ஏன் சொல்லுங்க? அனிருத் மியூசிக். சீரியஸ்லி? ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது ஏஆர் ரஹ்மான் தான் அப்படி எதிர்பார்த்துருக்காங்க. இல்ல இல்ல, ஆனா எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் முதல் பாட்டு பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நிறைய பேர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப வளருது. ஸோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 go. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லிரிக்ஸ் நல்லா இருக்கு. வெள்ளை எனக்கு இந்த பார்க்க அந்த பாகுபலி சீன் மாதிரியே இருக்கு. பாட்டுமே அப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்த லிரிக்ஸ் இப்ப எப்படி போகுது பாருங்க. Wow. இந்த வசனம் செம்ம. எனக்கு ஒரு மாதிரி செய்யுது.
செம்ம சீனு, இந்த விஎஃப்எக்ஸ் செம்மையா இருக்கு. ஜூன் ஃபர்ஸ்ட் எஸ், ஆடியோ லான்ச் தானே. ஓகே, ஒரு செம்மையான ஒரு பேக்ட் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். வெறியா இருந்துச்சு கேட்கும் பொழுது. ஏன்னா அந்த லிரிக்ஸ் வந்து வேற லெவல். என்னங்க விஜய் வந்து தரமா பண்ணி, அதாவது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு அந்த லிரிக்ஸ். நமக்கு போரே இல்ல. இப்படி என்னடா அப்படி என்ன எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சுன்னா அந்த கேர்ள்ட லிரிக்ஸ் இருக்கு தானே. ஆமா, அந்த நீங்க வந்து போருக்கு மட்டும் போனா பத்தாது, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்ற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ் வந்துச்சு. வேற மாதிரி. அண்ட் இந்த மியூசிக் அனிருத் என்ன பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கொஞ்சம் வந்து பாகுபலிட அந்த சாயல் அடிச்சு இருந்துச்சு. ஏன்னா அந்த எக்கோல கேக்குறனால வாய்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வாய்ஸ் வரனால அப்படி இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீமேல் வெர்ஷனுக்கு அப்புறம் வந்து அது ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் பாகுபலியோ இது மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செம்மங்க. ஏன்னா அந்த இமோஷன்ஸுமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்ல வரும் இல்லையா பாகுபலி சீன்ல அந்த அப்படி எல்லாரும் சண்டை போடுங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா செம்மையா இருந்துச்சு. கடைசி சீனுங்க அந்த ஃப்ரேம் அப்படி கொடியோட அப்படி இந்தியன் தாத்தா அப்படி வருவாருன்ட்டு இல்ல, அதுதான் இங்க ட்விஸ்ட். சோ நான் நினைச்சேன் இப்ப கொடி காட்டுறாங்க, அந்த ஜூமிங் போனதோட லைக் இந்தியன் தாத்தாவோ லைக் அவரோட கண்ணு ஒண்ணு இப்படி அந்த பிளாக் ஆயிடு கண்ணு எடுத்து திறக்க. ஓ அப்படி வந்துருந்துச்சு ப்ரோ. அதே எல்லாரும் எடுத்து போட்டிருப்பாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. வேற மாதிரி இருந்திருக்கும். இல்ல இதுக்கு நான் நினைக்கிற மாதிரி பாட்டுக்கு தான் மெயின் கொடுத்துருக்காங்க. ஆமா, அண்ட் பாட்டுக்கும் அண்ட் அந்த லிரிக்ஸ் வந்து தரமா இருந்துச்சு. உண்மையாவே போய் சொல்லக்கூடாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஆடியோ லான்ச் வந்து 1ஆம் தேதி இல்லையா, ஜூன் 1. இன்னும் ஒரு கிழமை தான் இருக்குது. ஸோ வரும். அப்போ எல்லா பாட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. செம்மையா இருக்க போகுது. நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மறக்காம ஓடி ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுச்சுருங்க. அப்போ தான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துடும். விஷயம் பாய்.